நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்துவிட்டு செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பிதாவே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. குமாரனை கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவனே உம்முடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த கருக்கான பட்டயத்தை விடவும் கருக்கானதாயும் ஆவி ஆத்மா மூணையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாகவும் இதயத்தின் நினைவுகள் யோசனையும் வைகற்கவும் இருக்குதப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. தேவனே உம்முடைய வார்த்தையானது எங்கள் இதயத்தின் நினைத்தோல்களை விருத்த சேதனம் பண்ணட்டும், கேட்கிற காதுகளாக மாற்றிடப்பா. அடிமையை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவீராக. தேவனே உம்முடைய கருக்கான பட்டயமானது எங்களை சுத்திகரித்து ஆண்டவர் உம்மிடத்தில் சேர்க்க கடவுது. அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படும் தேவ ஆவியினாலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை வேளையில் இன்றைக்கு செய்தி பகிர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு முதற்க நன்றியை செலுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் சபையின் போதகருக்கும் சபையின் விசுவாசியானவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்தி என்னென்னா, விலகி ஓடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எதுக்கு விலகி ஓட சொல்கிறார் என்ற தலைப்பில் இந்த செய்தி எடுத்திருக்கு. இந்த செய்தி பெரிய செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 40 நிமிட நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவு பார்ப்போம். வசனத்தை பொறுமையாக நிதானமாக தான் கடந்து போவோம். ஏன்னா அவசரமாக கடந்து போனால் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதனால் நிதானமாக கடந்து போவோம். இன்றைக்கு நமக்கு அளந்த அளவின்படியே இந்த 40 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்ச அளவு பார்ப்போம். சரிங்களா? முதல் வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாராவது ஒருத்தங்க வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்னொருத்தங்க 1 கொரிந்தியர் இல்லை வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14-15. ஓகே, இந்த மூன்றுலேயும் என்ன விஷயம் காமனாக வருதுன்னு நோட்டீஸ் பண்ணிங்களா? எதுக்கு விலகி ஓடணும்? பாலியத்துக்குரிய இச்சை, வேசித்தனம், விக்கிரக ஆராதனை. 3 காரியம். அதை 2 காரியமாக பார்க்கலாம். ஒன்று இச்சை வேசித்தனம் எல்லாமே அதுக்குள்ளே தான் கடந்து வரும். இன்னொன்று விக்கிரக ஆராதனை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த காரியத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு இருக்காரு? யாருக்காவது தெரியுமா? ஏன் விலகி ஓடுங்கள் அப்படின்னு இருக்காரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கரெக்டா? பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்கணும்? எப்படி எதிர்த்து நின்னா பிசாசு ஓடுவான்? இல்லை சத்தமா, வயசாச்சு. வசனத்துக்கு ஓகே. ஆனால் எப்படி எதிர்த்து நிற்கணும்? வேதம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்போ எப்போவுமே இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்க மனுஷன், சரீரம் உள்ள மனுஷன் என்ன போதிக்கிறானோ அதை தான் எடுத்துகிட்டு ஓடுறோம். வேதம் என்ன போதிக்குதோ அதை தான் எடுத்துக்கணும். ஏன்னா மனுஷன் பேசும்போது டைம் பார்க்கும்போது பாதி ஆஃப் ஆயிரும். ஓகேவா? இன்னொன்று, செய்தியை குறைக்கணும்னு சொல்லும்போது பல விஷயங்கள் மாம்ச பிரகாரம் போயிடும். அதனால் உங்களுக்கு வர வார்த்தை பாதி கட்டாயி வரும். அப்போ வசனத்துடைய பொருள் மாறி போகும். கரெக்டா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிருபை என்னது? ஓகே, அந்த வசனத்தை ஒருக்க ரிப்பீட் பண்ணுங்க யாராவது ஒருத்தங்க சத்தமா. நாம் நிர்மூலமாக இருப்பதே கிருபை. நிற்பதுன்ற வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட் பண்ணாரா? அந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? வேதத்தில் இருக்கிறபடி, வேதத்தில் ஒரு எழுத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, நீக்கவும் கூடாது, சேர்க்கவும் கூடாது. அதில் நிற்பதுன்ற வார்த்தை இருக்கா? இல்லை. we are not eligible to live here. நம்ம கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. நிர்மூலமாக இருப்பதே கிருபை. அப்போது நம்மளாக கொஞ்சம் வார்த்தைகளை ஆட் பண்ணும்போது அதோட பொருள் என்ன ஆகுது? விலகி போகுது. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலகி ஓடுன்றாரு. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வார்த்தையை அப்படியே ரிவேர்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? இச்சையான காரியங்களுக்காக இருக்கட்டும், சில காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம்.
அதனால் பல விளைவுகள் தேவனுடைய சித்தத்தை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும்போது அது வந்து தவறான வழியில் போய் நிற்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்கணும்? வேத வார்த்தைகள் கரெக்டு. ஆனால் எப்படி? வார்த்தை தெளிவான வார்த்தையாக இருக்குது. விசுவாசம் ஒன்று, இன்னொன்று தெளிவான வார்த்தை. எப்படி எதிர்த்து தெளிவாக இருக்கும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வசனங்களை அறிக்கையிடலாம், ஆனால் என்னுக்குள் கீழ்ப்படியாமல் இல்லை என்றால் பிசாசு ஓடாது, நம்மளை வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் எப்போவுமே வார்த்தையை வேதத்தின்படி தியானிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும். இப்போது இந்த காரியங்களில் வந்து நமக்கு என்னென்னா விலகி ஓட சொல்லியிருக்காரு, கரெக்டாக? அப்போது நம்ம வந்து பாலிய இச்சைக்கு விலகி ஓடுறோமா? அன்றைக்கு ஏவாள்கிட்ட பிசாசு வந்து என்ன கேட்டுச்சு? இந்த கனியில் ஏதாவது புசிக்கலாமா, தோட்டத்தில் பழங்களை புசிக்கலாமான்னு கேட்டுச்சு, கரெக்டாக? இன்றைக்கு வாலிபனாக இருக்கிற நம்மளாக இருக்கட்டும், திருமணமானவங்களாக இருக்கட்டும், நம்மகிட்ட கேட்கப்படுற கேள்வி என்ன? சாப்பிட்டீங்களா? இந்த ஒருத்த வார்த்தையிலேயே எத்தனை பிரதர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ், எத்தனை மேரிட் பீப்புள்ஸ் லாஸ்ட் த லைஃப். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை தானே? காரணம் எக்ஸ்பெக்டேஷன். யாராவது என்ன கேட்க மாட்டாங்களா, என்ன கவனிக்க யாரும் இல்லை. சாப்பிட்டீங்களா? அந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சு. வந்திருக்கிறது சர்ப்பமா இல்லை நரியா இல்லை காட்டு விரியனா, எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த ஒத்த வார்த்தை ரெண்டுமே எதில் ஆரம்பிக்குது? சாப்பாடு. அங்கே வந்து கர்த்தர் இதில் ஏதாவது விளக்குனது உண்டோன்னு கேட்டுச்சு பிசாசு. இப்போ என்ன கேட்குதுன்னா, ஹாய் பிரதர் சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா? சாப்பிட்டாச்சா? சேர்ந்து சாப்பிடலாம். சாப்டர் க்ளோஸ். கரெக்டா? அப்போது நம்ம எதுக்கு விலகி ஓடணும், எதுக்கு எதிர்த்து நிற்கின்ற தேவ அறிவு, தேவ ஞானம் நமக்கு தெரியணும். அப்போ கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, வேசித்தனம் விக்கிரகாரனை விலகி ஓடுங்க. அப்போ இன்றைக்கி வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பேசுங்க. வித்தியாசம் இருக்குது. வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வேதத்தில் ஒவ்வொரு லெட்டருக்கும் கர்த்தர் பொருள் வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி மறைபொருள் உண்டு. வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வேசித்தனம் என்பது, முதல்ல விபச்சாரம் சொல்கிறேன். விபச்சாரம் என்னன்னா, ஒரு மாம்ச தேவை, என்னுடைய மாம்ச தேவைக்காக பசிக்குது, சாப்பாடு கிடச்சா முடிஞ்சு சாப்பிட்டுட்டு என் வேலையை பார்ப்பேன். இது வந்து விபச்சாரம். வேசித்தனம் என்பது, சங்கீதத்தில் ஒரு ஸ்திரீ வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்க? சந்துகள் தோறும் பதிவிருந்து அநேகரை விழ பண்ணுவான், கரெக்டா? அவளுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அநேக பரிசுத்தவான்களை விழ தள்ளியிருப்பார். இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? அநேக பரிசுத்தவான்களை வீழ்த்தியிருப்பா, கரெக்டா? வேசித்தனம் என்னன்னா, ஒருத்தன் மனைவி கூடயும் சந்தோஷமாக இருப்பான், மனைவியை நல்லா பார்த்துப்பான், அதே நேரத்தில் இன்னும் பலருடனான, அப்படியே மனைவி கூட எப்படி ஷேர் பண்ணுறானோ, எப்படி அன்பு காட்டுறானோ அதே மாதிரி பலருடன் இருப்பான். இதுதான் வேசித்தனம். ஏன்னா இந்த வேசித்தன ஆவி எப்படின்னா, ஒருத்தரோட நிற்காது, மல்டிப்ளை, பெருகி போயிட்டே இருக்கும். அதுதான் வேசித்தனம். வேசித்தனன்றது வந்து அகோலி பாமால் நினைக்கிறேன், 2 லேடிங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்களா? அவங்க வந்து கல்தையரோட சுரூபங்கள், அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு மோகம் கொண்டு அநேகமாக வழி மாறி போவாங்கண்டு. ஸோ வேசித்தனன்றது பெருகிட்டு போயிட்டே இருக்கும். வி கேனாட் ஸ்டாப். விபச்சாரன்றது என்னென்னா, ஒரு மாம்ச தேவை, இவங்களுக்கு தேவையானது கிடச்சிட்டா முடிஞ்சு அந்த தேவையோட நிப்பாட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே என்னது? பாவம். இந்த 2 பாவமும் வாலிபனாக இருக்கட்டும் இல்லை கப்பலாக இருக்கட்டும், இது நெருங்கி வரும்போது தொடக்கத்திலே உதறி தள்ளிடணும். பிசாசுக்கு என்றைக்குமே ஆன்சர் பண்ணக்கூடாது. பிசாசு முதல்ல கேட்டதுமே டினைன் பண்ணிடணும், முடியாது, சாப்டர் க்ளோஸ். அங்கே வந்து நம்ம ஜெயிச்சிடுவோம். அதுக்கு வந்து பேச இடம் கொடுத்தா நிச்சயமாக அந்த பிசாசு ஒரு நாள் என்ன பண்ணோம்? கீழே விழத்தணும். இப்போது 1 பேதுரு 2 அதிகாரம் 11-12 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 11-12.
இதில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சையிட்ட விலகி. எதுக்கு? ஆத்துமாவுக்கும் விரோதமாக. ஏன்னா இந்த மாம்ச போராட்டன்றது இச்சையினால தான் அதிக போராட்டம் வரும். நம்ம மாம்சத்தை எப்படியாவது தப்பு பண்ணுறது தூண்டும். இப்போ ஒரு கிறிஸ்தவன் இருக்கான், அந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி டைவர்ஸ். இன்னைக்கு அந்த டைவர்ஸுக்கு காரணம் கேட்டிங்கன்னா என்னது? கோபம், மாம்சம். இந்த மாம்சம் எங்கேருந்து எழும்பும்? ஒரு இச்சை. இந்த இச்சை எங்கேருந்து எழும்பும்? கம்பேரிட்டிவ் அனதர் லைஃப். இன்னொருத்தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, இவங்களோட கணவர் இப்படி இருக்காரு, இல்லை இவங்க லவர் இப்படி இருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கேன்னு பார்த்தா இந்த ஆத்மாவுக்கு எதிராக போர் செய்கிற இச்சை. நம்ம இச்சை என்ன நினைக்கிறோம்? ஒன்லி மாம்சம், இந்த மாதிரி விபச்சாரம், வேசித்தனம் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கணும். எப்போ நம்ம அளவுக்கு மீறின எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, எனக்கு இப்படி தான் இருக்கணும், இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க லைஃப் இப்படி இருக்குது, எனக்கு இப்படி தான் வேணும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதுவே சிறந்தது. இந்த கணவர் என்றால் இதுதான் சிறந்தது, இது கர்த்தர் இணைத்த இணைப்பு. இதை தவிர இன்னொருத்தங்களை பார்த்து எப்போ கம்பேரிசனுக்குள்ளே போகிறீங்களோ பிசாசு வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். வேலி அகற்றப்பட்டது. அதனால் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, கிறிஸ்தவ பிள்ளைகள் எந்த இடத்துல மெஜாரிட்டியாக விழுந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பையன் என்னப்பா நல்லா இருக்கான், அந்த பிள்ளை நல்லா இருக்கான். ஆனால் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எல்லா விஷயத்திலும் ஓகே, ஆனால் நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க, நிறைய பேர்கிட்ட சாட் பண்ணுறாங்க, அவனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை. மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன் மேலே குத்திருக்க முத்திரை என்னது? பொருளாசைக்காரன், விபச்சாரக்காரன். இந்த ரெண்டு முத்திரை தான் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா குத்தப்பட்டிருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கு, தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கவுள்ள நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நம்ம இப்படி தவறி நடக்கும்போது ஒரே இடத்துல ஒரு செகண்டில் தேவனோட நாமம் தூஷிக்கப்படும். என்ன சொல்லுவாங்க? பைபிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகிறான், அங்கே பாரு பண்ணுற வேலையில் இப்படி, இதுதான் இவருக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரா? கரெக்டா? தப்பு பண்ணுறது நம்ம, சிலுவையில் அடித்தது நம்ம, சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறது நம்ம, மறுபடியும் விழுந்து. ஆனால் அவமானப்படுறது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதுக்கு காரணம் எங்கே விலகணுமோ அங்கே விலகாமல் எதிர்த்து நிற்கிறனால. அடுத்த வசனம், விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். அப்போஸ்தலர் 15:28 பார்த்தீங்கன்னா, எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் இரத்தத்திற்கு நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்துக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது. அப்போது அப்போஸ்தலர்கள் ஒரு கட்டளை கொண்டு வராங்க, எல்லாருமே ஒரு ஆர்டர் படி கொண்டு வராங்க. அப்போ 3 காரியங்கள் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததுக்கும் வேசித்தனத்துக்கும் விலகி இருக்க வேண்டும், விக்கிரகாராதனை. அப்போ விக்கிரகங்களுக்கு படைத்ததிலிருந்து ஒரு அறிவு. கிறிஸ்தவர்களாக இருக்கோம், முரட்டு கிறிஸ்தவங்க இருக்காங்க, பக்தி வைரக்ஸில் முத்துனவங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஃப்ரெண்டு இப்போ புறஜாதியாராக இருக்கிறான், அவன் என்னை இப்போ ஒரு மேரேஜுக்கு கூப்பிட்றான். எனக்கு அவங்க ஃபுட்டு என்ன பண்ணாங்க தெரியல, பட் நான் இப்போ அங்கே போய் சாப்பிடல அப்படின்னா அவனுக்கு எனக்கு மனஸ்தாபப்படுன்னா, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார் வேதத்தின்படி? ஸ்தோத்திரத்துடனே புசியுங்கள். ஆனால் இன்னொரு கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள், என்ன தெரியுமா? வசனத்தை அறிந்தவர்கள். அதுதான் பெரிய பிரச்சனை இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, வசனத்தை அறிந்ததான் பல பிரச்சனை. ஏன்னா வேதத்தை தியானிக்க மாட்டாங்க, வசனம் தெரியும் ஆனால் அதுக்கு ஆழம் தெரியாது. இந்த வசனத்தை அறிந்தவங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புசிக்கவே கூடாது, இப்படி தான் நாங்கள் அதை அப்படியே நீங்கள் கொண்டே வராதிங்க, நாங்கள் புசிக்க மாட்டோம். அப்போது அந்த ஆத்மாவோட மனசு காயப்பட்ட அந்த ஆத்மா என்ன நினைக்கும்? ஐயோ, இது என்ன இப்படி இருக்காங்க, நாங்கள் அன்பாக தானே கூப்பிட்டோம் அப்படின்னு. இன்னொன்று, ஒரு சிலர் இது கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் காட்டுறாங்க, அறியாமல் வேதத்தை படிக்கலை, புரியலை. இன்னொருத்தங்க என்னென்னா, அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ என் நண்பன் எனக்கு டீப்பாக தெரியுதுன்னு வைங்க, இவன் விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு தான் இதுக்கு படைப்பான், இது இவனுடைய ரொட்டீன் ஷெட்யூல் அப்படின்றது எனக்கு தெரியுதுன்னா, ஒருவன் உங்களுக்கு அறிவித்தால் புசிக்கக்கூடாது. கரெக்டாக? உண்மை. நமக்கு தெரிஞ்சுன்னா உண்மை. என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம் எனக்கு அங்கே அறிவிச்சிச்சா இல்லையா? இது அவன் எது பண்ணாலும் அவன் தெய்வத்துக்கு படைக்காமல் கொடுக்க மாட்டான்ற அறிவு எனக்கு இருந்துன்னா நான் என்ன பண்ணணும்? புசிக்க கூடாது. ஆனால் அவன்கிட்ட சமாதானம் பேசி என்ன சொல்லணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட இதில் உள்ள கட்டளை இது தம்பி, இப்படி இருக்குது, பக்குவமாக எடுத்து சொன்னால் அவன் வேறு ஏதாவது டீயோ ஸ்நாக்ஸை தருவான், அவனுக்கு உங்களுக்கு மனக்கசப்பு வராது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அப்படியே ரிவேர்ஸில் கொஞ்சோண்டு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட யாருமே சொல்லலை இது விக்கிரகத்துக்கு படைச்சதுன்னு ஃபுல் கட்டுறது, எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்.
தேவனை ஏமாற்ற முடியாது, மனுஷனை ஈஸியாக ஏமாற்றலாம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதனால் வசனத்தை தெளிவாக ஆராய்ந்து நிதானித்து பகுத்தறிந்து அதன்படி நடக்கணும். அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 4:3-4-5. 1 தெசலோனிக்கேயர் 4:3-4-5. ஓகே, அப்போது என்ன சொல்லியிருக்காரு? சரீர பாண்டத்தை பரிசுத்தமும் கனமும் ஆண்டு கொள்ளணும். 3வது வசனம் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் பரிசுத்தமுள்ளார் இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தம். ஓகே, 4வது என்ன சொல்லியிருக்காரு? தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல். அப்போது தேவனை அறிந்தவன் இச்சைக்குள்ளே போகமாட்டான். ஏன்னா தேவனை அறிந்து அவருடைய பாதத்தில் காத்திருந்து அந்த நன்மையான ஈவையும் அன்பையும் அறிந்தவன் மிச்சம் எல்லாம் தூசியாக தெரியும், நிஜமாகவே தூசியாக தெரியும். அதை அறியாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உலகம் மொபைல் கொஞ்ச நேரம் நீங்கள் ½ hour மொபைல் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? நிச்சயமாக சொல்கிறவங்க மாம்சத்தை எழுப்பி விடுவான். கோபமாக இருக்கட்டும், எரிச்சலாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், இச்சையாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று கட்டாயம் பிசாசு தூண்டி விடுவான். அதனால் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவன். ஏன்னா கண்கள், நம்ம கண் எது? சரீரத்துடைய விளக்கு, கரெக்டா? அப்போ எதில் இந்த விளக்கு போகுதோ அதை தான் இந்த இது என்னது மூன் மாதிரி. மூன் என்ன பண்ணும்? சன்லேருந்து வெளிச்சத்தை எடுத்து பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் நம்ம கண் எதுக்குள்ளே போகுதோ அதை தான் அப்சர்வ் பண்ணி இதயத்துக்கு மூளைக்கும் பாஸ் பண்ணும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனமாக ஆண்டு கொள்ளும்படி இருந்து, இப்போ ஆண்கள் எத்தனை பேர் சரீரத்தை தேவனுடைய ஆலயம் அப்படின்றத அறிந்திருக்கோம்? நான் என்னுடைய சரீரம் தேவனுடைய அவயத்தில் ஒன்று, அவருடைய சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்குது ஒன்று. இன்னொன்று இது ஆலயம், கர்த்தர் தங்குகிற இது. 3வது இது டெம்பரவரி, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, இதை நான் திரும்ப கொடுக்கணும். இது என்னது? வாடகைக்கு கொடுத்ததுன்னு வசனமே இருக்கும், கரெக்டாக? அப்போது இந்த 3 காரியத்தையும் எத்தனை வாலிபர்களாக இருக்கட்டும் வயோதிகர்கள் இருக்கட்டும் நாம் அறிந்திருக்கிறோம். அதன்படி என்னுடைய சரீரத்தை நான் கரெக்டாக பேணுறேன்னா, ப்ராப்பர் பாஸ்டிங் இருக்கேனா, ப்ராப்பராக சாப்பிட்றேனா, தண்ணி குடிக்கிறேனா, பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறேனா. ஷர்ட்டு இதுக்கு மேலே தான் இருக்கும், ஆர்ம்ஸ் வெளியே தெரியும். ஏன்னா பொண்ணு போட்டால் விபச்சாரம், ஆண் பண்ண விபச்சாரம் கிடையாது. அது ஒன்று. எந்த ஒரு ஆணோ பெண்ணோ அங்கே அவயங்களை தெரியும்படி நடக்கிறாங்களோ விபச்சாரன் விபச்சாரியே வேதத்தின்படி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அழைப்பார்? மத்தேயுல எப்படி அழைப்பார்? விபச்சாரரே, விபச்சார சந்ததியரே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறாருன்னா காரணம் இல்லாமல் அழைப்பாரா? அதே மாதிரி பேண்டு எங்கே பாதிக்கு கீழே இன்னொருத்தங்களை பார்க்குற மாதிரி ஷர்ட்டு பட்டன் ஹாஃப் திறந்துருக்கு. இதெல்லாம் சரீரத்தை பரிசுத்தமாக காக்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ ஸ்திரீகள் சைடு போனோன்னா கண்மை, கிறிஸ்து கண்மை போட சொன்னா இருக்காரா? கண்மை யார் போடுவா? எசபேல். நீங்கள் கண் சரீரத்தின் விளக்காக இருக்குது. ஒரு கண்ணை நீங்கள் பார்க்கும்போது ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஒரு தாயை ஒரு குழந்தை ஐ கான்டாக்ட் சின்ன வயசில் பண்ணும். அந்த குழந்தை தாயை கரெக்டாக ஐ கான்டாக்ட் பண்ணலைன்னா குழந்தைக்கு பிரச்சனை. அந்த குழந்தை அந்த ஐ கான்டாக்ட்லேருந்து தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வளரும். அப்போது கண்கள் விளக்காக இருக்குது. இந்த விளக்கை சுற்றி எதுக்கு கருப்புமை பூசுறீங்க? பூசுகிறாங்களா இல்லையா? எதுக்கு? அதுக்கு காரணம், அதனால் ஒரு நன்மை. இந்த கருப்புமை பூசுவதால் எனக்கு நன்மை கிடைக்கிறதுன்னு யாரா இதுக்கு இது கொடுக்க முடியுமா? காரணம், இதை பூசும்போது அட்ராக்ஷன், இன்னொருத்தங்க பார்ப்பாங்க. ஐப்ரோ அங்கே சொல்லியிருக்கு, உன் கண் இமைய ஓரத்தில் நறுக்காமலும் கத்தரிக்காமலும் இருன்னு. இங்கே ஐப்ரோ ஷார்ட்டனிங். எதற்கு? பிறர் பார்க்கறதுக்கு. எவனால் இடரல் வருகுதோ, எவனால்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரால் இடரல் வருதோ அவனுக்கு ஐயோ. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது கணவர், என் மனைவி இப்படி அழகாக இருக்கணும் கணவர் கேட்டாலே ஒழிய, லிப்ஸ்டிக் பூசுறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அது வேதத்தின்படி சாயம். எசபேல் தான். ஏன்னா எசபேல் தான் மையிட்டுட்டு கணவன் செத்து கிடப்பான், எங்கே எட்டி பாப்பா?
யெகூ வந்திருக்காரா அப்படியா அப்படின்னு. அதனால் வேதத்தின்படி கண்களுக்கு மை தீட்டுவதும் சரி, உதட்டு சாயும் சரி, ஆண்கள் ஐப்ரோவை இது பண்ணுறதும் சரி, அட்ராக்ட் பண்ணுற எதுவாக இருந்தாலும் என்னது, சரீரத்தை தேவனுக்கு எதிராக கெடுக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுத்தே தீர்வார். எந்த மாற்றமும் கிடையாது. ரோமர் 1 லாஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரத்தில் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு போதிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்து யாரு தெரியுமா? அன்பான இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போதிக்கப்படுகிறார். உங்கள் தேவனாய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன். நிழல்லையும் சரி, நிஜத்திலையும் சரி, நியாய பிரமாணத்திலையும் சரி, கிருபையின் பிரமாணத்திலையும் சரி, நான் எரிச்சல் உள்ள தேவன். கர்த்தரை எரிச்சல் அடைய விட்டுட்டு நம்ம ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆன அப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்கலாம், விட்டுடலாம். மனம் திரும்பி இருதயம் நொறுங்குண்டு மன்னிப்பு கேட்டு பாவத்திலேருந்து இச்சையிலேருந்து விலகி வந்தால் தான் மன்னிப்பே தவிர, சும்மா போயிட்டு இத்தனை வயசு கழித்து நான் மன்னிப்பு கேட்பேன், ஞானஸ்நானம் எடுத்து மன்னிப்பு கேட்பேன், அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அல்ல. இந்த வேதத்தில் சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் அல்ல. மனுஷன் இன்னைக்கு 1000 கட்டளை போதிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட கிருபை மட்டும், கிருபை உபதேசம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தேற்றவாளன் என்னென்ன உணர்த்துவார்? நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு கண்டிப்பு கொஞ்சம் கண்டிச்சு பாருங்க, அவ்வளோதான். இந்த சபைக்கு போனால் என்ன கண்டிக்கிறாங்க, வேற சபை. அப்படி ஓடி ஓடி கடைசியில் மேலே போகும்போது கர்த்தர் கேட்பார், எங்கே வந்தேன்ட்டு. கண்டிப்பு இல்லாத இடத்துல என்ன ஆகும்? சீர்கேடு நடக்கும். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறபடி நம்ம சரீர பாண்டத்தை நம்ம பக்குவமாகவும் பரிசுத்தமாகவும் பாதுகாத்து கொள்வது நல்லது. அதனால் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் போல் மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமும் கனவும் ஆண்டு கொள்ளும்படி அறியுங்கள். அதுக்கப்புறம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சீர்கேடும் கிளவிகளின் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி ஏதுவாக முயற்சி பண்ணு. இப்போது நிறைய இடத்துல நம்ம போகிறோம், ஒரு சபைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், முதல்ல நம்மளை பிரதிபலிக்கிறது நம்முடைய உடைக்கு அப்புறம் 2வது பிரதிபலிக்கிறது என்னது? நம்முடைய பேச்சு. நம்முடைய பேச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கா, இல்லை சீர்கேடு உள்ள கிளவிகளின் பேச்சாக இருக்கா? சீர்கேடு உள்ள கிளவிகளின் பேச்சு எப்போ உள்ளே வருதோ வேதத்தை விட்டு விலகி வேற வழிக்கு போவோம். ஒவ்வொருத்தனும் அவருங்க நாவை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். கண்ட்ரோல் இல்லாத நாவு என்ன ஆகும்? ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும். அதனால் நாவை எப்படி பயன்படுத்தணும், என்ன பேசணும், எங்கே எதை பேசணும், 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை பேசுவது நல்லது. ஏன்னா ஒரு ஆள் பேச ஆரம்பித்தாங்கன்னா சுற்றி இருக்க 5 பேர் அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அது ஒரு ரட்சிக்கப்படத்தக்கதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சீர்கேடான பேச்சு. சீர்கேடான பேச்சுன்னா என்னது? இந்த படையணை வந்திருக்கு, அங்கே அது நடந்து, இங்கே இது நடந்து, அதில் புறங்குறுதல் கடந்தாச்சு, இச்சையான காரியங்கள் கடந்தாச்சு, வீண் வார்த்தை கடந்தாச்சு. ஒவ்வொரு வாயின் வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் இருக்கு. அதனால் இதெல்லாம் என்ன பண்ணணும்? விலகணும். 1 தீமோத்தேயு 1:5-6 பார்த்தீங்கன்னா, கற்பனின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிறார்கள். அதனால் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தோன்னா என்ன ஆகுன்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகி போகிறதுக்கு ஏதுவாகும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. 2 தீமோத்தேயு 15-16. இப்போ ஊழியக்காரர்கள் யாரு? தேவனுடைய தூதன். வாயிலே சத்திய வேதம் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன வேலை? மந்தையை மேய்க்கணும், காவல் காக்கணும், இன்னொன்று என்னது? கடிந்து கொண்டு கண்டித்து உணர்த்தணும். அப்போது இதை தவறி இதை மாறி வரவங்களை இல்லை கிறிஸ்து அன்பு காட்ட சொல்லியிருக்கார். இன்றைக்கு சபைகளில் எங்கே சுவிசேஷம் எங்கே அறிவிக்கணும், பிரசங்கம் எங்கே பண்ணணும், எது அப்போஸ்தல ஊழியம், எது தீர்க்கதரிசன ஊழியம், எது அந்நிய பாஷை, எது தீர்க்கதரிசனம், இது வகைப்படுத்தப்பட்டிருக்கா? ஒரு ஆலயம்னா 5 காரியங்கள் இருக்கணும். அப்போஸ்தலர் எல்லாமே கொடுத்துருக்காரு. முதல்ல அப்போஸ்தலன், 2வது போதகன், மேய்ப்பன், தீர்க்கதரிசனம், அந்நிய பாஷை, அதுக்கப்புறம்
ஆவிகளை பகுத்தறிகிறது, அதுக்கப்புறம் வந்து அற்புதங்களை செய்யும் வரம், அப்படி பல காரியங்கள் கொடுத்துருக்கு. இப்போது அநேக ஆலயங்கள் எதன் அடிப்படையில் போகுது? ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு எதிரி அல்ல, ஆளுமை. ஆசீர்வாதம்னா நம்ம வந்து ஆளுமை எடுத்துக்கணும், அது 100%. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மனிதனை படைக்கும் போது கொடுத்தது வந்து ஆளுகை. அந்த ஆளுகையை நம்ம விட்டுட்டோம். ஏன்னா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவன் ஆளுகை எடுக்கும்போது தான் சுவிசேஷம் பரவும். சுவிசேஷம் பரவுவதுக்கான வாசலை திறக்க முடியும், அது 100%. ஆனால் ஆசீர்வாதம்னு போகும்போது நான் ஒரே ஒரு கேள்வி, வேதம் என்ன எழுதியிருக்குன்னா, என்னை வந்து மறந்தவன் சபிக்கப்பட்டவன் இருக்குன்னு. கர்த்தரில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன், என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள். அப்போது ஒருத்தன் வேதம் வாசிக்கல, என் நடையும் சீர்கேடாக இருக்குது, நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் அங்கே போயிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணுறேன்னா இவருக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? உபாகமத்தில் எழுதியிருக்குது, நீ இவற்றை கை கொண்டு நடந்தால் மட்டுமே உனக்கு ஆசீர்வாதம், கை கொள்ளாமல் நடந்தால் சாபம். நியாயப்பிரமாணம் பரிசுத்தவானுக்கு கொடுக்கப்பட்டதா, பாவிக்கு கொடுக்கப்பட்டதா? நீங்கள் அமைதியாக இருங்க பிரதர். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பரிசுத்தவானுக்கா பாவிக்கா? வயசாச்சு கேட்காது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? சத்தமா ஐயா நீங்கள் பேசினா தான் நான் பேச முடியும். கர்த்தர் என்ன கொடுத்த ஊழியம் கடினமான உபதேசம். கர்த்தர் சொன்ன அதே கடினமான உபதேசம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதனால் வார்த்தைகள் வந்து தேவன் என்ன எழுதியிருக்காரோ அந்த வார்த்தையை தான் பேசுவேன், கருக்காக தான் இருக்கும், நிச்சயமாக கருக்காக தான் இருக்கும். அதனால் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் எந்த ஒரு ஊழியர் கீழே இருந்து தங்கி படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே இந்த வசனத்தின் மூலம் என்னை தம்முடைய சித்தத்தை செய்ய தேர்ந்தெடுத்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கு. அதனால் வார்த்தைகள் கருக்களையும் அதிக கருக்கான பட்டயமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பேசினா தான் நானும் பேச முடியும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பரிசுத்தவானுக்கா பாவிக்கா? யாருக்கு? சத்தமா இந்த பக்கம் சத்தமா யாருக்கு? பாவிகளுக்கு. நீங்கள்? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பாவிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அல்ல. ஏனெனில் எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் பக்தி இல்லாதவனுக்கும், பாவிக்கும், அடங்காதவனுக்கும், போச்சாரனுக்கும், வேசித்தனக்காரனுக்கும் கொடுக்கப்பட்டதை அல்லாமல் நீதிமானுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் நீதிமான் நியாயப்பிரமாணத்தை அன்பின் மூலம் நிறைவேற்ற வேண்டும். உண்மைதானே? அந்த வசனம் இருந்தால் நீங்கள் பாருங்கள் பிரதர், அந்த பக்தி அது இருந்துன்னா போடுங்க, டிஸ்பிளே பண்ணுங்கள். அப்போது நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இன்றைக்கி நிறைய நியாயப்பிரமாண போதகர்கள் இருக்கார்கள். விருத்த சேதனம் பண்ணணும், நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், நம்ம 7th டேயை வந்து 7வது நாளை பயங்கரமாக ஆசரிக்கணும். அதேமாரி ஆராதனை, நியாயப்பிரமாண ஆராதனை, இவை அனைத்தும் ஆராதனை முறைமைக்கும் சரீர ஒழுங்குக்குமே அன்றி தேவனிடத்தில் கிட்டி சேராது. புதிய ஏற்பாட்டில் இருக்குது வசனம் தெளிவாக. அப்போது போதிக்கிறது எதை போதிக்கணும்? ஆவியானவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் குமாரன் சொல்லிட்டாரு, நான் கிளம்புறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரை கொடுத்துட்டு போகிறேன்? தேற்றவாளனை கொடுக்குறேன். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி, நியாய தீர்ப்பு, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்போது தேற்றவாளன் கிளம்பிடுவார் வருகையில். வரப்போறவர் யார்? குமாரன். இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அன்பான குமாரன், சிரித்து ஆட்டுக்குட்டியாக இருந்தவர், அடிக்கப்படும் போது அமைதியாக இருந்தவர்ன்ட்டு. ஆனால் வருகிறவர் எப்படி வருவார் தெரியுமா? இருபுறவும் கருக்குள்ள பட்டயத்தோட, கண்கள் அக்கிலி சோலையில், நாவிலிருந்து பட்டயத்தோடு வருவார். அப்போது அவர் வர்றது எதுக்கு வராரு? நியாயந்தீர்க்க வரார். அப்போது நியாயந்தீர்க்க வரும்போது ஆத்துமாவை என்ன பண்ணணும்? சீர்கேடை மாற்றி சீர்படுத்தி கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். இதுதான் மேய்ப்பனோட வேலை. ஆசீர்வாதன்ற செகண்டரி. நீ பரிசுத்தமான ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுப்பேன்ற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஒருடைய வழிகள் எனக்கு பிரியமானதாக இருந்தால் முடிஞ்சு. இன்னொன்று நம்ம கேட்க வேண்டியது இருக்கா? ஜெபத்தில் கேட்க வேண்டியது இருக்கா? என் பிள்ளைக்கு என்ன தேவைன்ற அவரே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு போயிடுற. அப்போ எனக்கு ஆசீர்வாதம் வரல, இது வரலன்னா எங்கே தடை இருக்குது? என் வழிகள் சீர்படலை. அப்போது நான் என் வழியையும் சீராக மாட்டேன். சர்ச்சுக்கு போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆசீர்வாதம் வசனத்தை வச்சு நான் ஜோம் பண்ணுறேன். வாக்கு தத்துவன்ட்டு நம்ம வச்சு ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை பேருக்கு நிறைவேறிச்சு? எத்தனை பேர் வந்து தைரியமாக சாட்சி சொல்ல முடியும் என் வழிகளை மாறாமல் கிறிஸ்து ஆசீர்வதித்தார்னு? பிசாசு பண்ணுற ஆசீர்வாதம் வேறு, பிசாசுடைய ஆசீர்வாதம் வேறு. கடைசியில் அது வந்து என்ன ஆகும் தெரியுமா? துரிதமாக கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே
சங்கடம். அப்போது போதிக்கிறவங்க தெளிவாக சொல்லிட்டாரு, நீதி நியாய தீர்ப்பு. இது இல்லாத பிரசங்கம் கிருபையின் பிரசங்கமாக இருக்கட்டும், இல்லை ஆசீர்வாத பிரசங்கமாக இருக்கட்டும், அவுட் ஆஃப் வேதத்தை விட்டு விலகி போயிடுச்சு. சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்போ தீமைக்கு எப்போவுமே என்ன பண்ணணும் தெரியுமா? எதிர்த்து நிற்கக்கூடாது, விலகி ஓடிடணும். தீமை அதுக்கு நம்ம எதிர்த்து நின்று நம்ம அது கூட தீமையிட்ட பேசும்போது ஒருத்தங்க நமக்கு ஒரு கெடுதல் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்கன்னு வச்சிங்களேன், அமைதியாக கிளம்பி போயிருங்க. ஏன்னா தீமையோடு எதிர்த்து நிற்காதுன்னு தான் வேதம் சொல்லுது. தீமையோட எதிர்த்து நிற்கும்போது நம்ம பரிசுத்தமும் கெடும், அவங்க நிம்மதியும் கெடும், சண்டைக்கு வழிவகுக்கும். அதுக்கப்புறம் 2 பேதுரு 3:17 வாசிங்க. 2 பேதுரு 3:17. ஓகே, அப்போஸ்தலர் 2:40 வாசிங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை நல்லா வாசித்து வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்களை உறுதியிலிருந்து விழாதபடி எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதுக்கு தான் தேவன் என்ன கொடுத்துருக்காரு? இந்த சத்திய வேதத்தை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குற செய்தியாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், இந்த வேதத்தின்படி போதிக்கப்பட்டதா, இந்த வேதத்தில் இருக்கா, இதுதான் எனக்கு போதிக்கப்பட்டதான்னு பகுத்தறிஞ்சு ஆராயணும். அப்போ தான் நம்ம வருங்காலத்தில் தப்ப முடியும். ஏன்னா கடைசி காலங்களில் வஞ்சிக்கிற உபதேசங்கள் கடந்து வரும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார். இயேசு கிறிஸ்துட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? முதல் இது ஆண்டவரே கடைசி காலத்துக்கு அடையாளம், வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்போ இன்னைக்கு அநேக இது என்னாச்சு? வஞ்சிக்கப்பட்ட. இதில் காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, தெரியாமல் அவங்க ஆசீர்வாத பிரசங்கத்துக்குள்ளேயும் கிருபைக்குள்ளேயும் கடந்து போவாங்க. இன்னொன்று தெரிஞ்சு போகிறது என்னென்னா மணி. தெரியாமல் போகிறது என்னென்னா ஆத்ம மேலே உள்ள பாரம். ஏன் தெரியுமா? அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு வரணும், நம்ம கடிந்து கொண்டா வெளியே இல்லை. கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன் பட்டயத்தை இரத்தம் சிந்தாதபடி அடக்கிற மேய்ப்பனுடையக்கு ஐயோ. மேய்ப்பனானவன் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். சுவிசேஷம் தேவனை அறியாதவர்களுக்கு அறிவிக்கணும். தேவனை அறிந்த நமக்கு பண்ண வேண்டியது பிரசங்கம். அந்த பிரசங்கம் எதுக்கு தெரியுமா? பரிசுத்தவான்கள் சீர்கெடாத படிக்க, நம்ம விலகாத படிக்க, நம்மளை ஒவ்வொரு நொடியும் குத்தி எடுத்து கொண்டு கர்த்தர்கிட்ட நிப்பாட்டும். அதனால தான் பிரசங்கம் எது, சுவிசேஷம் எது எங்கே போதிக்கப்படணும் நமக்கு அறிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நாம் எதற்கு விலகி ஓடுறன்றதை பார்ப்போமா? இப்போ கர்த்தரை விலகி ஓட சொன்னார். இப்போ அதே இது எப்போவுமே நம்ம ஆப்போசிட் தானே. கர்த்தர் ஒன்று சொல்ல, நம்ம இன்னொன்று பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ நம்ம சைடு என்ன இருக்குன்றத ஒரு சில நேரம் பார்ப்போம். இது பெரிய செய்தி, கர்த்தர் இன்னைக்கு அளந்தபடி நம்ம பார்ப்போம் கொஞ்சம். ஏசாயா 29:13. ஏசாயா 29:13. ஏசாயா 29:13. சத்தமாக வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் எத்தனை பேர் உணர்ந்து கொண்டீங்க? இந்த வசனத்துடைய ஆழம் என்ன தெரியுமா? சற்று தியானித்து பார்த்தீங்கன்னா நடுக்கம் வரும். ஏன் தெரியுமா? ஆலயத்துக்கு வரேன், என் வாய் என்ன பண்ணுது? துதிக்குது, பிரைஸ் லார்ட் சொல்லுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அது என்னவா இருக்குது? மனுஷன் போதிக்கிற மனுஷன் என்ன போதிக்கிறான்? கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், அடிப்பார், ஆசீர்வதிப்பார், கிருபை உள்ளார், எல்லாம் போதிக்குது. இதை மட்டுமே கேட்டுட்டு என்ன ஆகுது? என் இருதயம் விலகி போகுது. ஒரு இச்சையான காரியமோ ஒரு பொருளாசை என்ன பண்ணுறேன்? விழுந்துடுறேன். ஏன் காரணம்? தேவனை பற்றிய அறிவு எனக்கு இல்லை. என் தேவன் யார்? எப்படிப்பட்டவர்? அவர் எரிச்சல் உள்ள தேவன், நியாயாதிபதி, சர்வ வல்லமை உள்ளவர், இரக்கத்தின் தேவன், நீதியின் தேவன், சர்வலோகாதிபதி. இது எனக்கு தெரியாமல் போகுது. அது காரணம் மேய்ப்பரா? இல்லை. ஒரு விஷயம் தெரியுமா? முதல்ல பட்டயம் வெட்டுறது மேய்ப்பர்லேருந்து தொடங்குது. ஆனால் அந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தினது யார் தெரியுமா? மேய்ப்பரை. விசுவாசிகள் தான் மேய்ப்பர்களை போட்டு ஏதாவது ஒன்று கண்டிச்சா அவ்வளோதான், சபைக்கு வர்றது கிடையாது. இல்லை வேறு சில அமைப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா
லெட்டர் கம்ப்ளைண்ட் எழுதி போடுறது, இந்த மேய்ப்பர் எங்களை கடிந்து கொண்டார், இவரை மாற்றுங்க. அப்போ மேய்ப்பர் என்ன பண்ணுவார்? அப்போது மேய்ப்பருடைய வீழ்ச்சிக்கு இன்றைக்கி யார் காரணம்? விசுவாசி. காரணம் இந்த விசுவாசி தான். என் ஜனங்கள் தங்கள் வாயினால் எண்ணத்தில் சேர்ந்து உதடுகள் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம், நல்ல பிரைஸ்லார் சொல்லுவோம், அந்நிய பாஷையில் அடித்து நவத்திடுவோம். ஆனால் என் இதயம் எங்கே இருக்குது? எங்கேயோ இருக்குது. யார்கிட்ட இருக்குது? பொருளாசையிலையா, பொன்னாசையிலையா, மண்ணாசையிலையா? தெரியாது. அப்போ என்ன ஆகுது? ஜஸ்ட் ஒரு பயம். கன்ஃபெஷன் ப்ரேயரில் என்ன தெரியுமா? ஆண்டவர் என் பாவங்களை மன்னிங்க, நான் பரலோகம் போக முடியாது. தட்ஸ் ஆல். மனுஷனால் போதிக்கப்பட்டது. அதனால் வசனத்தை நம்ம ஆராய்ச்சி என் தேவன் யாருன்ற அறிவு முதல்ல எனக்கு வரணும். எரேமியா 2:36 பாருங்க. எரேமியா 2:36 நானே வாசிக்கிறேன். நீ உன் வழியை மாற்றி இவ்வளவு விலகி போகிறது என்ன? நீ அசீரியவன் வெக்கி போனது போல எகிப்திலும் வெக்கி போவாய். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வழியை மாற்றி மாற்றி விலகி போகிறோம். மல்கியா 2:8 பார்த்தீங்கன்னா, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டுக்கிட்டு சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவை போதிக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல எனக்கு ஏதாவது பதவி கொடுக்கல, இல்லை ஏதாவது ஒரு இது கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணுறேன்? ஆலயத்தில் கலகம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? பாக பிரிவினை மாதிரி 2-3 குரூப்பை பிரிக்கிறேன். அப்போது பிரித்து நான் எதை மற்றவங்களுக்கு போதிக்கிறேன்? நான் இவ்வளோ நாள் ஊழியம் பண்ணேன், எனக்கு அந்த பதவி கொடுக்கல, இந்த இது கொடுக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. குரூப்பிசம். அப்போ குரூப்பிசம் பண்ணும்போது அடுத்த வளர்ந்து வர விசுவாசி என்ன நினைப்பேன்? ஓ இப்படி தான் இருக்கணும் போல், நம்ம இவ்வளோ நாள் வந்தால் பதவி கொடுக்கணும், இல்லை நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கொடுக்கலன்னா இப்படி பண்ணணும். எதை போதிக்கிறோம்? கிறிஸ்துவை போதிக்கிறோமா? வேதத்தை குறித்து இடர பண்ணுகிறோமா? ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் சொந்த சரீரத்தின் தெரி, சர்ச்சை கெடுக்கிற குளிநரி ஆனாலும் சிறிநரி ஆனாலும் எல்லாருக்கும் ஒன்றே தான், கர்த்தர் கெடுத்தே தீருவார். அதனால் கர்த்தர் சொல்கிறது, என்றைக்குமே நம்ம இன்னொருத்தங்களுக்கு இடரலாக இடக்கூடாது. இடரல் யாரால் வருதோ அவனுக்கு ஐயோ. அதனால் நம்ம கர்த்தருக்கு முன்மாதிரியாக இருக்கணும். கலாத்தியர் 5:7 இதோடு நம்ம நிறுத்திடுவோம். கலாத்தியர் 5:7 வாசிங்க. நம்ம சத்தியத்துக்கு விலகி போக நமக்கு யார் தடை பண்ணியிருக்கா? பிசாசா? பிசாசா தடை பண்ணுறான் சத்தியத்துக்கு விலகி போக நம்மளை? நம்ம மனசாட்சி படி சொல்லுவோம். இன்றைக்கி சத்தியத்துக்கு விலகி போக நம்மளை தடுப்பது யார்? செல்ஃபோனா? என்னுடைய குழந்தைகளா? என்னுடைய மனைவியா? என் பெற்றோரா? என்னுடைய வேலையா? என்னுடைய நண்பர்களா? என்னுடைய பொழுதுபோக்கா? எது என்னை இன்னைக்கு தேவனை விட்டு விலகி ஓட பண்ணுது? சற்று சிந்தித்து பாருங்கள். இரவும் பகலும் தியானமாக இல்லாமல் இனி வரும் காலங்கள் ஒரு மனிதன் கர்த்தனை கண்டடைவது முடியாத காரியம். நிச்சயமாக முடியாத காரியம். ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைகளை பார்க்கணும். என் பிள்ளைக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து என் ஜெபம் கட்டாகுது, வேத வாசிப்பு குறையுது, சாத்தான் திருடுறான். சாத்தான் திருடுன்றதை நான் கர்த்தரை விட என் பிரியம் எங்கே போகுது? பிள்ளைகளை கவனிக்கணும், நிச்சயமாக பிள்ளைகளை கவனிக்கணும், ஒய்ஃபை கவனிக்கணும். எனக்குன்னு ஒரு உடல் நலனுக்கு தேவையான வாக்கிங் எல்லாம் வேணும். ஆனாலும் என் மனசாட்சியின்படி எனக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் தேவனுக்கான நேரத்தையும் தேவனுடன் செலவிடுவது முக்கியம். அது இல்லாத பட்சத்தில் என்னாகும்? தடை செய்கிறவன் யார்? பிசாசுக்கு மேலே பழியை போட்டுட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருப்போம். அதனால் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படி நம்ம எதுக்கு விலகி ஓடணும், எதில் நிலச்சி நிற்கணும், கர்த்தரை விட்டு விலக்கிற என்ன நம்மை நாமே சிந்தித்து ஆரம்பமாக கர்த்தர் தாமே இந்த செய்தி மேல் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பகுதியின் மூலமாக, தேவ வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளானபடியினாலே காலத்தை